ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பைலேஷன் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகைகளுடைய குலுங்கல் வீடியோ. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஒரு கம்பைலேஷன் வீடியோ போட்டு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நடிகைகளுடைய குலுங்கல் வீடியோவில் பார்க்க போகிற முதல் நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவியா. ஸோ ஓவியா அவங்கள சுற்றி ஏகப்பட்ட கிசு இருந்தாலும், ஏதாவது அவங்களுடைய வீடியோ லீக் ஆனாலுமே எதுவுமே கவலைப்படாமல் ஜாலியாக தன்னுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. லீக் ஆச்சா, பாத்தியா, என்ஜாய் பண்ண, சூப்பராக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குற ஆள் தான் நம்ம ஓவியா. ஸோ ஓவியாவோடைய இந்த குலுங்கல் வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவங்களுடைய ஃபேவரட்டான மகாபலிபுரம் ரெசார்ட்டில் தான் அவங்க அங்கேயே சுற்றிட்டுருக்குறாங்க. பல பேரோட அங்கேயே தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. தன்னுடைய நைட் லைஃப்பை ஆண் நண்பர்களோட குதூகலமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு குதூகலமாக இருந்த ஒரு காட்சி 20 செகண்ட் காட்சி லீக் ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீடியோலேயே ஒரு ஆள் வருவாப்பில். ஸோ இந்த ஆளோட தான் அந்த ஆள் பண்ண ஓவியாவை பின்னாடி இருந்து என்ஜாய் பண்ண ஆள் அப்படின்ற மாதிரி தான் அது தெரியுது. ஸோ இங்கே இந்த கோவளம் பீச்சில் ஆண் நண்பர்களோட குதூகலமாக என்ஜாய் பண்ணும்போது தன்னுடைய முன்னழகு குலுங்க ஓடி வந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அதை ஸ்லோ மோஷனில் அடுத்த சீன்லேயே காட்டுறேன். ஸோ பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். நடிகை ஓவியாவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எது எப்படியோ ஆனால் கவர்ச்சிக்கு பஞ்சம் இல்லை, அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் செம்மையாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் சிகரெட் பிடிக்கிற மாதிரியான சீன்ஸும் அந்த லைவ் வீடியோவிலே போட்டிருப்பாங்க. ஸோ குலுங்கி நடந்து வர்றதும் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களுடைய தொப்புள் அழகும் இந்த வீடியோவில் சூப்பராக தெரிய வருது. ஆனால் ஓவியாவுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ க்யூட்டான ரவுண்டான தொப்புள் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நடிகை பாவனா. ஸோ பாவனாவுடைய குலுங்கல் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ இப்போது ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறன்ற பேரில் தன்னுடைய பெரிய முன்னழகை குலுங்க குதித்து ஆடின சீன்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, வைரல் கண்டென்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கே மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிடுச்சு நம்ம பாவனா ஆடுறது. ஸோ பெருசாக கவர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபுல்லாக எந்த பாகமோ எந்த அங்கமோ லைட்டாக கூட தெரியல. ஆனால் லைட்டாக கொஞ்சம் குலுங்கினாலே போதும், நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பாவனா வெறியர்கள் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ண ஒரு வீடியோ. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நிறைய நடிகைகளுடைய, வெறும் லிமிட்டட் நடிகைகளுடைய குலுங்கல் வீடியோ தான் ஒரு கம்பைலேஷன் வீடியோவை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ஸ்ரீலீலா. ஸோ பெருசாக குலுங்கல் இல்லைனாலும் கேமரா எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடல் காட்சிகளில் தன்னுடைய அந்த முன்னழகை குனிஞ்சு காட்டக்கூடிய சீன் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை இந்த வீடியோவில் கம்பைலேஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம ரித்திகா. ஸோ ரித்திகாவுடைய குலுங்கல் நம்ம ஏராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அவங்களுடைய ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா இல்லைனா கவர்ச்சி காட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற எல்லா சீன்லையுமே அவங்களுடைய முன்னழகு குலுங்குற மாதிரியான சீன்ஸ், இல்லைனா பின்னழகு குலுங்குற மாதிரியான சீன்ஸ், அவங்களுடைய ஸ்டெப்பே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ரொம்ப ஓப்பனாக போடக்கூடிய ஒரு நடிகையாக நம்ம ரித்திகா இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த வீடியோ இந்த சீன் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஆனால் சினிமாக்குள்ளே வந்தபோது இப்போ இருக்கிறது ரொம்ப பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு அந்த மாங்கனிகள். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது மீனாட்சி. ஸோ ரொம்ப பெரிய நடிகையாக வர வேண்டியது. ஸோ தமிழ் நடிகை இல்லைனாலுமே கவர்ச்சிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை. ஸோ கவர்ச்சி காட்டுறதுல என்னை மிஞ்ச ஆளே இல்லை, எந்த மாதிரியான கவர்ச்சியும் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு நடிகையை சரியாக தமிழ் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க நடித்த ஒரு சில படங்களுமே ராகவா லாரன்ஸ் கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் தான் அவங்களுடைய உச்சக்கட்ட கவர்ச்சியே இருக்கும். எண்ணெயை ஊற்றி உடம்பு ஃபுல்லாக தேய்க்கிறது, அதாவது மீனாட்சியோட உடம்புல ஃபுல்லாக தேய்க்கிறது. ஸோ இந்த அழகான நடிகையுடைய குலுங்கல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க நம்ம நடிகர் ராகவா லாரன்ஸ் மேலே கிரேஸாக சுற்றி வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் சகிக்கும்படியாகவே இருக்காது. ஆனால் இவங்களுக்கு வேறு வழி இல்லை, எதையாவது ஒரு படம் கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நடித்த சீன்ஸ் அது. ஸோ அந்த படத்தோடைய பேர் என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நிறைய படங்களை இவங்க நடித்து இவங்களை ஏமாற்றி இப்போ ஃபீல்ட் அவுட்டே ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரைம் டைமில் நிறைய பேர் இவங்களை என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது நடிகை மீனாட்சியோடைய கமெண்ட். ஸோ அதுக்கப்புறம்
கவர்ச்சிக்காக சில படங்கள் நடித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னா பண விஷயத்தில் கிடையாது, பொருள் விஷயத்திலும் கிடையாது. எந்த விஷயத்துலன்றது தெரியலையா? ஸோ அந்த மாதிரி வந்து ரெசார்ட்டில் போய் நிறைய ஏமாந்து சினிமாவே வேணாண்டா அப்படின்னு சொல்லி இப்போ ஒதுங்கி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க நம்ம மீனாட்சி. ஸோ ஆனால் எது எப்படியோ அவங்க இருந்த டைம் ஃபுல்லாகவே வந்து சூப்பரான கவர்ச்சி வந்து காட்டி நம்மளை குதூகலமாக செஞ்சாங்க அப்படின்றது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ நடிகை மீனாட்சி, உங்களுக்கு நினைவு இருக்கா இந்த நடிகையோடைய ஃபேஸ் கட் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது மஹிமா நம்பியார். ஸோ இந்த நடிகையோடைய குலுங்கள்லாம் வந்து ரொம்ப ரேருங்க. ஏன்னா இவங்க வந்து அதிகமாக கவர்ச்சி காட்டாத ஒரு நடிகை. ஸோ ஆனால் வாண்டடாக ஏதாவது ஒரு படத்தில் லீக் ஆகி இந்த மாதிரி காட்டியிருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஷோவில் இந்த மாதிரியான குலுங்கல் வீடியோ தேவைதானா அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இதை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேப்பா இந்த மாதிரி கவர்ச்சி. ஸோ பண்ணது தான் பண்ணிட்டீங்க, அடுத்து ஏதாவது படத்துலேயாச்சும் இந்த மாதிரியான குலுங்கல் வீடியோ அதிகமாக பண்ணுங்கள் அப்படின்றதான் அந்த பார்த்த ரசிகர்களுடைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ நடிகை மஹிமா நம்பியாரை வந்து ஃபேன்ஸ் இப்போ அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கவர்ச்சிக்காகவே. ஸோ உங்களுக்கு வேணுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் சாந்தினி. ஸோ சாந்தினி ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வேறு வழியே இல்லாமல். ஸோ சினிமா உள்ளே வரும்போது கவர்ச்சி காட்ட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்ச நடிகை சாந்தினி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபீல்ட் அவுட்டில் விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ கவர்ச்சி காட்ட மாட்டியா, சரி போய்ட்டு அப்படின்னாங்க. திரும்பவும் வந்து எனக்கு பணம் வேணும், அதாவது ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டை வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க லவ் பண்ணி. ஆனால் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து பெருசாக வாய்ப்புகள் வரல. அந்த ஹஸ்பண்டுக்கு சீரியல் ஆர்டிஸ்ட்டு ஒரு வாய்ப்பு வாங்கி தரத்துக்கு சாந்தினி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு கிசுகிசி ஒரு மேலே வந்து வைக்கப்படுது. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா வருமானத்துக்காக மறுபடியும் வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ வெறும் உள்ளாடையை மட்டுமே போட்டு தன்னுடைய சூப்பரான க்யூட்டான தொப்பல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டான புடவையில் காட்டக்கூடிய நடிகை சாந்தினி இப்போது மறுபடியும் பட வாய்ப்புக்காக சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீன் தான் இப்போ நீங்கள் பார்த்த இந்த குலுங்கல் சீன். ஸோ சாந்தினியோடைய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருந்தாங்க. ராவான பயங்கரமாக தெறிக்க விடக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போது அதிகமாக பட வாய்ப்பு வர அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் கொஞ்சம் இருக்குது, பார்த்து அதுக்கு டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சாந்தினியை. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம ஷாயிஷா. ஸோ ஷாயிஷா கிட்டலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது தெரியுது. ஆனால் இவங்க வந்து அதிகமாக இப்போது ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு தன்னுடைய டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறன்ற பேரில் நிறைய கவர்ச்சியாக காட்டிகிட்ருக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து எதுவுமே ரசிக்கும்படியாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. பட் ஆனால் சில பேருக்கு ரசிக்கும்படியாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கான கண்களுக்கான விருந்து தான் நம்ம ஷாயிஷாவுடைய குலுங்கல் டான்ஸ் வீடியோ. ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து எந்த நடிகையை பற்றின காசிப் வேணும் அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய சேனலோடைய ப்ரமோஷன், அதாவது சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், எது டீட்டெயில்ஸாக இருந்தாலும் என்கொயரி டீட்டெயில்ஸாக இருந்தால் கூட மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அண்ட் இன்ஸ்டாவில் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க அதை ப்ரமோஷன் டீட்டெயில்ஸ் அங்கேயும் வந்து பண்ணலாம். இன்ஸ்டாலேயே நமக்கு கிட்டத்தட்ட 9K ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி தரலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேலிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மக்கள் கம்பைலேஷன் வீடியோ, தமிழ் சீரியல் ஆக்ட்ரஸோடைய சூப்பரான கவர்ச்சி கம்பைலேஷன் வீடியோ, அண்ட் குத்துவிளக்கு டு கவர்ச்சி ஆக்ட்ரஸ் நடிகை கம்பைலேஷன் பிளேலிஸ்ட், அப்புறம் வந்து நடிகைகளுடைய முன்னழகை பிடிச்சி கசக்கி விட்ருவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அதெல்லாமே வந்து கம்பைலேஷன் வீடியோவாக பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பார்த்து தெரிக்க விடுங்க.